கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 7 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்தி படகு போட்டிக்கு போயிருக்காங்க. கூடவே ஒரு ஆளும் இருக்காங்க. அவர் கையில் துப்பாக்கி இருக்கு. அவர் யாருன்னா சிதம்பரம் செட் பண்ணாலும் சிதம்பரம் தீபாவை மிரட்ட நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்கிறாங்க. தீபா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. உன் புருஷன் கூட என் பையன் ஒருத்தன் போயிட்டுருக்கான். அவன் கையில் ஒரு ஸ்மால் கன் இருக்குது. அதை அழுத்த சொல்லி நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டைமும் நெருங்கிட்டுருக்கு. நீ போலீஸ்க்கு போகிற நேரத்தில் நான் அங்கே அவனை அழுத்த சொல்லிட்டேன்னா வேற ஒன்றும் இல்லை, தண்ணிக்குள்ளே இருக்கிற உன் பிரச்சனை காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் நீ என்ன மாட்டி விட்டாலும் உனக்கு நஷ்டம்தான். போன உசிறு போனது தானே, உனக்கே தெரியும். நான் சொன்னால் செஞ்சிருவாமா. ஷாக் அடிக்க வைக்கிறது, யாரும் இல்லாதப்ப நீச்சல் குளத்தில் தள்ளி விடுறது, இது எல்லாமே சும்மா பயமுறுத்துறதுக்காக தான். ஆனால் இந்த துப்பாக்கி விஷயம் நான் சாம்பிளெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா போன உசுறு திரும்பி வராதுல்ல. என்னம்மா அழுத்த சொல்லவா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், அச்சோ வேண்டாம், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தீபா ரொம்பவே பதட்டத்தோடு சொல்லவும், அப்போ பாடுறியா அப்படின்னு கேட்க தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ உன் புருஷன் உயிரோடு விளையாடிட்டு இருக்க. இப்போ அவன் கையில் துப்பாக்கி இருக்கிறது பார்க்கணுமா உனக்கு? சரி பாரு, அவன் கையில் துப்பாக்கி இருக்கும் பாரு அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், கார்த்திக் கூட இருக்கிற ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்து கார்த்திக்கிட்ட நீட்டுறாங்க. அதை பார்த்ததும் தீபா அப்படியே பயந்து போயிடுறாங்க. வேணாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தீபா அழுதுகிட்டே சொல்லவும், சரி அப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா அப்படின்னு சிதம்பரம் கேட்க தீபா அப்படியே கார்த்தியும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி வரேன் பாடுறேன், ஆனால் அவர் எதுவும் பண்ணிட மாட்டீங்கள்ல அப்படின்னு கேட்கவும், நான் தான் பக்கா ஜென்டில்மேன்னு சொல்கிறேன்லம்மா, சொன்னபடி நடந்துப்பேன் அப்படின்னு சிதம்பரம் சொல்ல, சரி நான் இப்போ எங்கே வரணுங்கிறாங்க தீபா? ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸில் என்னோட கார் நிற்குது, அதில் வந்து ஏறு. உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு திரும்பவும் ரெக்கார்டிங் முடிஞ்சதுமே அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. என்னம்மா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க தீபா அப்படியே கார்த்தியவே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா என் பையன் அப்படியே அழுத்தவான்னு ஆர்வக்கோளாறில் கேட்டுகிட்டே இருக்கான். அவன் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு தான், ஏன்னா வெயிட் பண்ணுறது அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், இல்லை நான் கிளம்பிட்டேங்கிறாங்க தீபா. சரி அப்போ நேரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனையும் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தீபா வேகமாக வெளியே வந்து அந்த காரில் ஏறுறாங்க. அப்போ தீபா கார்த்திகிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. நான் இந்த சிதம்பரத்துக்காகலாம் பாட மாட்டேன் சார், உங்களுக்கு எதிரான விஷயத்த நான் எப்படி சார் செய்வேன்? உங்கள் கம்பெனிக்கு தான் நான் பாடுவேன் அப்படின்னு கார்த்திக்கிட்ட பல்லவியாக பேசினதையும், அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட நீங்கள் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. கான்ட்ராக்டில் சைன் பண்ணது, அதுக்கப்புறம் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கார்த்திக் தீபா கிட்ட சொன்னது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கார்த்திக் சார் இப்போது எனக்கு உங்கள் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காரில் போயிட்டுருக்காங்க. டைம் ஆக கார்த்தியோட படகு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் தீபாவுக்கு கார்த்தியை துப்பாக்கி வச்சு மிரட்டினது இதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வரவும் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. சிதம்பரத்தை பார்த்ததும் பயங்கரமாக தீபா அப்படியே முறைக்கிறாங்க. வாமா, இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, முதல்ல போய் பாடு, நேரத்தோட கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லவும், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காருங்கிறாங்க தீபா. நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, உன் புருஷ கரை ஏறணுமா இல்லை கரை ஒதுங்கணுமான்னு டாஸ் போட்டிருக்கேன். அது காயின் அந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கு. அது லேண்ட் ஆகிறதுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் பாடிட்டு நேரத்தோட கிளம்பு அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், தீபா நேராக ரெக்கார்டிங் ரூம்குள்ளே போகிறாங்க. பின்னாடியே சிதம்பரமும் போகிறாங்க. இங்கே பாரு, நல்ல பாட்டு, உன்னோட பர்சனல் சோகத்தையெல்லாம் இந்த பாட்டில் காட்டிடாத, இந்த பாட்டுக்கு என்ன மூடு தேவையோ அதை பாடிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிடுறாங்க. தீபா பாடும்போது ஒவ்வொரு தடவையும் கார்த்தி தீபா கையை பிடிச்சது, பூ வச்சு விட்டது, கூட நடந்தது, தீபா கார்த்தியை ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் தீபா மேலே கை வச்சு தூங்கினது, இப்படி ஒவ்வொரு ரொமான்டிக்கான விஷயமும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்காங்க. இவங்க பாடி முடிச்சதுமே வெளியே இருக்கிற சிதம்பரம் எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. தீபா வெளியே வந்ததுமே இப்படி ஒரு நெருக்கடியிலையும் வாய்ஸ் செம்ம மேஜிக் காட்டுதுமா, சிறப்பாக பாடி கொடுத்ததுக்கு ஆழ்ந்த நன்றிகள், போயிட்டு வா, உன் புருஷன் கரை ஏறிடுவான், நீ கரை ஏற்றிட்ட அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், நான் கடவுளை நம்புகிறேன், அவர் உங்களுக்கு கூலி கொடுப்பாரு அப்படின்னு தீபா சொல்லவும், சரிம்மா, அங்கே உன் புருஷன் கரை ஏறினது உன்னை தேடுவான், அவனை காக்க வைக்கலாமா, நீ கிளம்பு, கடவுள் கொடுக்குற கூலியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சிதம்பரம் சொல்ல தீபா அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க. கார்த்தி, தீபா உன்னை கரை ஏற்றிட்டு உன் கம்பெனியை கடலில் விட்டுட்டா அப்படின்னு தானே பேசி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நாச்சியா, கார்த்தி தான் ஃபஸ்ட்டு வரான் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், அபிராமியும் ஆமாங்கங்கிறாங்க. இன்னும் போட்டியே முடியலையே, அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், அம்மாடி இங்கே பாரு, நான் கார்த்திக் மட்டும் சப்போர்ட் பண்ணல, என் பிள்ளைங்க 3 பேரும் பத்திரமா வந்து கரைக்கு சேரணுன்னு தான் பார்த்துட்ருக்கேன்னு அபிராமி சொல்ல, ஆமாம்மா நீங்கள் ரொம்ப நியாயஸ்தி தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா காரில் வர கார்த்தி அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. பெரிய கான்ட்ராக்ட்னு கார்த்தி சொன்னதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கார்த்தி ஃபஸ்ட்டாக வந்துடுறாங்க படகு போட்டியில். மீதி இருக்கிற ஆனந்த், அருண் 2 பேருமே ஜாலியாகவே வராங்க கரைக்கு. ஐஸ்வர்யா அருணை பார்த்ததும் தோத்துட்டு எப்படி வராருன்னு பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், அருண் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னங்க உங்கள் தம்பிக்கிட்ட தோத்துட்டீங்க, நீங்கள் தான் அண்ணன் காட்ட வேணாமா அப்படின்னு மீனாட்சி ஆனந்த்கிட்ட கேட்கவும்,
அண்ணங்கிறதால தான் தம்பி ஜெயிக்கட்டும்னு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆனந்த் சொல்ல, டே ஆனந்த் நல்லா உருட்டுங்கிறாங்க அருண். ஐஸ்வர்யா திரும்பவும் அருண் கிட்ட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அண்ணி இது ஏன் இவ்வளோ சீரியஸாக பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த போட்டி வச்சாலும் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. நான் சொன்ன மாதிரி உங்கள் 3 பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டை நீங்களும் அண்ணனும் தான் பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, இந்த அம்மா வந்தால் நமக்கு ஆப்பாயிருமே அப்படின்னு ஆடிய பதம் யோசிக்கிறாங்க. நான் ஒன்றும் சொத்துக்காகலாம் சொல்லலை, போட்டினா ஒரு ஸ்பிரிட் வேண்டாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், ஆனந்து பாத்தியா உன்னை விட உருட்டுறா, இது உன்னோட உருட்டை விட செம உருட்டுடா அப்படிங்கிறாங்க அருண். அதுக்கப்புறம் கார்த்தி அப்படியே தீபாவை தேடிட்டு இருக்காங்க. அண்ணி தீபா எங்க அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் தீபா காரில் வந்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.